சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய நடிப்புல ஜெயிலர் 2 திரைப்படம் சூப்பராக ரெடியாகிட்டு இருக்கு. படத்துடைய 80% படப்பிடிப்பை படக்குழு முடிச்சிட்டாங்க. மீதமுள்ள 20% படப்பிடிப்பு அடுத்த ஆண்டு பிப்ரவரியில முடிவடைய உள்ளதாக படக்குழு தரப்புல இருந்து தகவலுமே வெளியாக இருந்தது. ஸோ இது வரைக்குமே பாத்தீங்கன்னா இந்த திரைப்படங்கள்ல இருந்து பெரிதாக அப்டேட் எதுவுமே வெளியாகல. இதற்கு முன்னாடி ரஜினி சார் நடிப்புல வெளியான கூடிய திரைப்படத்திற்கு தொடர்ச்சியாக நிறைய அப்டேட்டுகளை விட்டாங்க, நிறையவே ஹைப் ஏத்துனாங்க. ஆனால் அந்த திரைப்படம் பாத்தீங்கன்னா நல்ல லாபகரமான படமாக இருந்தாலுமே தமிழ் சினிமாவுடைய முதல் 1000 கோடி படமாக அமையல. அதுல ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட் ரசிகர்களுக்குமே இருந்துட்டு இருந்தது. அந்த குறைய ஜெயிலர் 2 திரைப்படம் தீர்த்து வைக்கும் அப்படின்ற நம்பிக்கையில தற்போது இந்த படத்தை எதிர்நோக்கி ஆவலுடனுமே காத்துட்டு இருக்காங்க. ஸோ அதன்படி பாத்தீங்கன்னா ஜெயிலர் 2 திரைப்படத்துடைய அடுத்த அப்டேட் என்ன அப்படின்ற தகவல் தற்போது வெளியாகி வைரலுமே ஆகிட்டு இருக்கு. அதாவது நியூ இயர் ஸ்பெஷலாக இந்த திரைப்படத்துடைய ட்ரெய்லரை வெளியிடலாம் அப்படின்னு படக்குழு பிளான் போட்டுட்டாங்களா. ஸோ அதற்கான வேலைகளுமே ஒரு பக்கம் அதி தீவிரமாக நடந்துட்டு இருக்காம். கிட்டத்தட்ட ட்ரெய்லர் கட் முடிந்துள்ளதாகவே சொல்லப்படுது. கூடிய விரைவிலேயே படக்குழுவுடன் இணைந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுமே இந்த ட்ரெய்லர் கட்டை பார்க்க இருக்காரா. ஸோ சூப்பர் ஸ்டார் பார்த்துட்டு என்ன சொல்லுவார் அப்படின்றத கேட்க ரசிகர்களுமே அதீத ஆவலுடன் காத்துட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, தற்போது ஜெயிலர் 2 படத்தை தாண்டி தலைவருடைய அடுத்த திரைப்படத்திற்குமே மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துட்டு இருக்கு. அடுத்து இவர் யாருடன் இணைய போறார் அப்படின்றது தான் தற்போது கோலிவுட் வட்டாரங்கள்ல மிகப்பெரிய பேசு பொருளாக ஆகியிருக்கு. அதற்கு மிக முக்கிய காரணம் கடைசியாக இந்த திரைப்படத்துல கமிட்டான நம்ம சுந்தர் சி அப்படின்னு கூட சொல்லலாம். இவருடன் பாத்தீங்கன்னா இந்த திரைப்படத்துடைய பூஜையை போட்டு வீடியோக்கள் எல்லாம் வெளியிட்டாங்க. ஆனால் திடீரென சுந்தர் சி அவர்கள் இந்த படத்துல இருந்து விலகிட்டார். ஆகையால் அடுத்து யார் இந்த படத்துல கமிட் ஆவா அப்படின்னு ரசிகர்கள் காத்துட்டு இருக்காங்க. சார் ஓகே, சூப்பர் ஸ்டாருடன் அடுத்த திரைப்படத்துல யார் இணைந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.